ஆஃப்டர்நூன் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ஒரு பன்னீர் பிரியாணி எப்படின்னு பார்ப்போம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லா ஆன் பண்ணி வச்சுட்டு எண்ணெய் எவ்வளோ தேவையோ அவ்வளோ ஊற்றிக்கோங்க. நெய் தேவைப்பட்டால் கூட ஊற்றிக்கோங்க. நான் இன்றைக்கி நெய் சேர்க்குறதுக்கு போல் எண்ணெயும் நிறைய சேர்த்துருக்கேன். அதில் ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, சோம்பு இது எல்லாமே சேர்த்துட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் ஒரு 4 வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ரெண்டுமே கலந்து சேர்த்துருக்கேன். நல்லா வதங்கணும். சரிங்களா? நல்லா வதக்குங்க. நல்லா இந்த கலரில் வரணும், நல்லா கோல்டன் கலரில் வரணும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இன்றைக்கி நான் அரைக்கலை, இந்த இதுலேயே தட்டி நான் போட்டிருக்கேன். இன்றைக்கி அது வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். எப்போதுமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? நல்லா இந்த மாதிரி லைட் கலரில் அப்படியே கண்ணாடி மாதிரி வரணும். அதுக்கப்புறம் இன்றைக்கி கொத்தமல்லி மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். புதினா கூட போடலாம். ஆனால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன். காரமே இல்லாமல் நல்லா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ஒரு தக்காளி, பெரிய தக்காளி, ஒரு தக்காளி போட்டிருக்கேன். நல்லா இது எல்லாமே வதங்கணும். வதங்கிறதுல தான் நமக்கு டேஸ்ட்டே இருக்குது. இந்த பன்னீர் பிரியாணி அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பன்னீர் எப்படி செய்யுதுன்னு நான் ஏற்கனவே என்னோடய சேனலில் வீடியோ போட்டுப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அது பார்த்துக்கோங்க. அந்த பன்னீரில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். காரம் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ அதையும் போட்டுக்கோங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா மிளகாத்தூள் போட்டதுக்கப்புறம் சிக்கன் மசாலா போட்டுக்கோங்க. செட்டிநாடு சிக்கன் பிரியாணி மசாலா இது. அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் நீங்கள் கொஞ்சம் போட்டுக்கலாம். நான் இது மட்டும்தான் மிளகாத்தூள், இது கொஞ்சம் லைட்டாக என்ன போட்டிருக்கேன். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் பிரியாணியில் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், எதுவுமே போடக்கூடாது. லெமன் 1/2 லெமன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் தயிர் பார்த்திங்கன்னா ஒரு டம்ளரில் 1/2 டம்ளர் அளவு ஊற்றிருப்பேன். சரிங்களா? கொஞ்சம் தண்ணி அதில் கலந்துருந்துச்சு. ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிருக்கேன். நல்லா வதங்கணும். இந்த மாதிரி வதங்கினா தான் டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதங்கினதுக்கப்புறம் உப்பு டேஸ்ட்லாம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றிடுங்க எந்த அளவு. அதுக்கப்புறம் அரிசி பாருங்கள், 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா என்ன பண்ணணும், அதில் போட்டுடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தண்ணி கொதி வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிச்சு வரும்ல, அப்போ தான் நம்ம அரிசியை போடணும். அரிசியை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். அரிசியை போட்டு நல்லா அதுவே என்ன ஆகும், நல்லா மெதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நல்லா கொதிக்கிற வரையும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதுக்கப்புறமா ஒரு மூடி போட்டு மூடி மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா வெந்துடும். இப்போ பன்னீரை போட்டுருங்க. இப்போது ஆரம்பத்தில் போட்டோன்னா ரொம்ப ஜவ் மாதிரி ஆகும். அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஓரளவு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் தான் போட்டிருக்கேன் பாருங்கள். தண்ணி அடியில் நிற்கிது. இதுக்கப்புறம் இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் நல்லா மூடி வச்சுடுங்க. பாதி அளவுக்கு வெந்துருச்சு ரைஸ். அதுக்கப்புறம் தான் நான் மேலே போட்டிருக்கேன். இதை அப்படியே மெதுவாக கிண்டி விடணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே பாருங்களேன், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலு பன்னீர் பிரியாணி சூப்பராக ரெடி. கண்டிப்பாக நீங்கள் இதே வீட்டிலே செஞ்சு பாருங்கள். கடையில் போய் வாங்கணுன்ற எந்த இதுவும் இல்லை. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. இது பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செஞ்சோடமே நல்லா சாப்பிட்டு காலி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த பன்னீர் பிரியாணி வீட்டிலேயே ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு சைட் டிஷ்ஷாக இந்த வெங்காயத்தை கொஞ்சம்